ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளரிக்காய் மோர் குழம்பு குயிக்காக ருசியாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 1/2 லிட்டர் தயிர், ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 பச்சை மிளகா, ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய், தாளிப்புக்கு காஞ்ச மிளகா 3 பீஸ், கருவேப்பிலை கொஞ்சம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் வாங்க. வச்சிருக்கிற பொருளெல்லாம் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. வாங்க நம்ம மோரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க தயிரை மோர் ஆக்கிடலாம். தயிர் இந்த அளவுக்கு மோர் பண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. அரைச்சிட்டு வந்த விழுதை மோரில் போட்டாச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ போய் தாளிப்பு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சுங்க. கடாய் கொஞ்ச நேரம் சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பொரியட்டும். உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிடுச்சுங்க. அது கூட கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கும். கடைசியாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு தாளிப்பு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மோரை இதில் ஊற்றிக்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மோர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு மோர் குழம்பு. அப்படியே சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட வேண்டியதாங்க. சுவையான மோர் குழம்பு ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.